ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மாங்காய் தித்திப்பு எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஒரு 2 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நீட்டு மாங்காய் தாங்க. இதை அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த நீட்டு மாங்காயில் தான் இந்த டிஷ் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. அது இந்த மாங்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது இனிப்புன்றதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணுங்க. மாங்காய் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியிலே அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க அந்த வெல்லம் அந்த கிரேவி மாதிரி ஆகிடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காகணுன்னா கொஞ்சம் சுண்டை வச்சு இறக்கலாங்க. ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேங்க. ரொம்பவே டேஸ்டான இந்த மாங்காய் தித்திப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.